பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அதனால தான் தினம் உங்களோட பேசுறார் பாருங்களேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது. உங்களுக்கு தைரியப்படுத்துறாரு, வாக்கு கொடுக்கிறாரு, தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார், சுகம் தருகிறார், அப்புறம் வாக்கு கொடுக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். ஏன்னா அவங்க மேல அவருக்கு ரொம்ப அன்பு, பாசம். பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த இடம் ஸ்வீடன் தேசத்துல இருக்கிற ஒரு பகுதி தான் இது. அங்க ஒரு இயற்கை சூழ்நிலையில வந்து உங்களோட நின்று பேசுகிறேன். இப்போ கடந்து வந்த பாதை, அதை குறித்து ஒரு பக்தன் சொல்றார் பாருங்க. சங்கீதம் 66:12 தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். தேவனே, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். நெருப்பு அது ஒரு சோதனை, ஆபத்தை குறிக்கக்கூடியது. அது அப்படியே அழித்து மனுஷனை, அது என்ன சொல்ல, நெருப்பு ஒரு மனிதனை பற்றி கொண்டதுன்னா அப்படியே அழித்து விடும். ஆனா அதை கடந்து வந்தோம், சேதப்படுத்தல. தண்ணீரை கடந்து வந்தோம், கடலை கடந்து வந்தோம், ஆற்று வெள்ளத்தை கடந்து வந்தோம், எந்த ஒரு பாதிப்பும் உண்டாகல. அதெல்லாம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தா. இப்ப கடந்து வந்த பிறகு செழிப்பான இடம். நெருப்புக்குள்ள நடக்கிறோம் ஐயா, தண்ணிக்குள்ள நடக்கிறோம் ஐயா. இது ஒரு உபத்திரவம், நெருக்கம், பாடுகள் தான் நினைக்கிறீங்களா? கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார்ல. கொஞ்சம் திருப்பி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எத்தனை பாடு, நெருக்கம், கஷ்டத்தை கடந்து வந்தீங்க. அது உங்களை அழிச்சிட்டா, உங்களை முடக்கிட்டா, உங்களை செயலற்றதா மாற்றி விட்டதா? இல்ல, கடந்து வந்துட்டீங்க. என் ஆண்டவர் கூட இருந்தா. இதுக்கு பிறகு என்ன நடக்க? செழிப்பான இடத்துல உங்களுக்கு பங்கு. இனிமேதான் செழிப்பை பார்க்க போறீங்க. நீங்க நெருப்பையும் தண்ணீரையும் கடந்து வந்துட்டா, அதன் பிறகு பாத்தீங்கன்னா கானான் தேசம், செழிப்பான ஒரு தேசம். அதே மாதிரி ஆண்டு சொல்றாரு, நீங்க நெருப்பையும் தண்ணீரையும் கடந்து வந்துட்டீங்க, நீங்க பாடுகள்ல நீங்க கடந்து வந்துட்டீங்க, நான் கூட இருந்த நடத்திட்டு வந்துட்டேன். என்னைக்குமே நெருப்புக்குள்ள நான் உங்களை நிக்க வைக்க மாட்டேன். என்னைக்குமே தண்ணீருக்குள்ள, கடலுக்கு நடுவில் நிக்க வைக்க மாட்டேன். அது கடந்து போகிற பாதை தான் செழிப்பான நாட்கள். அதுதான் உங்களுக்கு நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இனி உங்களுடைய வாழ்க்கை செழிக்க போகிறது, நன்மையினால் செழிக்க போகிறது. இவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்ல? மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை, நெருப்பை கடந்து வர உதவி செய்றீங்க, ஸ்தோத்திரம். தண்ணீரை கடந்து வர உதவி செய்றீங்க, ஸ்தோத்திரம். எனக்காக செழிப்பா நாட்களை வச்சிருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த அற்புத மாற்றம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிப்பதை காண்பீங்க. சொல்றீங்களா? தேவனே, நாங்கள் நெருப்பை கடந்து வந்தோம், தண்ணீரை கடந்து வந்தோம், நீங்க உதவி செய்றீங்க, கூட இருந்தீங்க, செழிப்பான நாட்களை காண செய்றீங்க. இனி செழிப்பையும் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை காண போகிறேன். இன்றைக்கே நான் பார்க்க போகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.